ஹலோ guys, நான் உங்களுக்கு தமிழ் சொல்லிவிட நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜடேஜாவை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறோம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருத்தர் எப்படி இந்த அளவுக்கு அண்டர் ரேடார்ல இருக்க முடியுங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஒரு மாதிரி அன்சங் ஹீரோவா டீமுக்கு இருந்துகிட்டே இருக்காரு. நேற்று கூட பாருங்க 30 ரன்னு 10 ஓவருக்கு ஒரு விக்கெட்டு. செமிஃபைனல் எடுத்து பாருங்களேன், அதுலயுமே ஆல்மோஸ்ட் இதே ஈக்குவலான இதே மாதிரி ஸ்பெல் தான். எல்லா லீக் மேட்சும் இதே ஸ்பெல் தான். 3 அண்ட் எக்கனாமில போட்டுன்னே இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பவுலர்லாம் நமக்கு கிடைக்காதுன்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த அளவுக்கு அக்ஷர் பட்டேல் பர்ஃபெக்டா, அதாவது இவங்க வரும்னு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஜடேஜா அண்ட் அக்ஷர் பட்டேல் தான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு சைடுல நெருக்கிடுறாங்க போட்டு. அதனாலதான் இது பண்றாங்க. நான் எல்லாருமே ஜடேஜாவை செலிப்ரேட் பண்ணவே மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதான் ஒருத்தன் வந்து தன்னோட எஃபோர்ட்டை போட்டே இருந்தா அவனுக்கான டைம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜடேஜா தான் எக்ஸாம்பிள். எல்லாருமே அந்த கடைசி ஃபைனல் ஷாட் யார் அடிக்க போறான்னு யோசிக்கும் போது ஜடேஜா கையில போச்சு. இன்னைக்கு எல்லாரும் அவரை பத்தி பேசினு